ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். 2 ராஜாக்கள் 4:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தாள். தன் இழந்து போன கணவனால் ஏற்பட்ட கடன் பிரச்சனையை அவரிடம் சொன்னாள். எலிசா அவளிடம், வீட்டில் உன்னிடம் என்ன இருக்கிறது சொல்லி என்றார். அந்த பெண், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்று உண்மையை சொன்னாள். உண்மையை சொன்னதால் அவளும் அவளது பிள்ளைகளும் காக்கப்பட்டனர். உள்ளதை உள்ளபடி தேவனிடத்தில் சொன்னால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காக்கப்படுவீர்கள். முதலாவது, கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தசம பாகம் கொடுப்பது மட்டுமல்ல, ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் நாம் உற்சாகமாய் உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்போது நாமும் நம் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவோம். நாம் செய்யும் எந்த செயலுக்கும் கர்த்தர் பலன் அளிப்பார். அதுபோல ஜெபத்திலும் உண்மையாய் இருப்போம். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். அனாதையாக பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வந்த தானியேலை விக்கிரகங்கள் மத்தியில் கர்த்தருக்கு உண்மையாயிருந்த தானியேலை சத்துருக்கள் மத்தியில் அவன் தலையை உயர்த்தி கொலுபண்டவத்தில் வீற்றிருக்க செய்தார். 3 வேளையும் ஜெபிப்பதில் உண்மை உள்ளவனாக இருந்த தானியேலுக்கு தேவன் உன்னத உயர்வை கட்டளையிட்டார். வேதத்தை வாசித்து தியானிப்பதில் உண்மையாயிருந்த ஈசாக்கை பகைஞர் மத்தியில் பெரியவனாக்கி அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்து விருத்தி அடைய செய்தார். நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக் கொள்வதில் வெட்கப்படாத தேவன் உங்களையும் பெயர் சொல்லி என்னுடைய மகள், என்னுடைய மகன், அவர்களுடைய தேவன் நான் என சொல்லுவார். உண்மையாய் வாழுவோம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, எங்களிடம் உள்ள குறைகள், தவறுகள், பாவங்களை மேற்கொண்டு உண்மை உள்ளவர்களாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வழி செய்தவர்களை ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் எங்கள் விருப்பங்களையும் திட்டங்களையும் உம்முடைய கைகளில் தருகிறோம். அப்பா, எங்கள் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளும் உம்முடைய சித்தப்படியும் உம்முடைய வாக்கின்படியும் நடத்தியல்ல வேண்டுகிறோம். ஆண்டவரே, எளிமையும் தாழ்மையும் இரக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளவும் பெருமையும் ஆணமும் எங்களிடமிருந்து துரத்தப்படவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், கையின் பிரயாசங்கள், வருமானம், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரத்தில் உமது கிருபை கூட இருந்து அவர்கள் முயற்சிகளை வாய்க்க பண்ண வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் இருளின் ஆதிக்கங்களினால் விளையும் போராட்டங்களிலிருந்து பூர்ண விடுதலையை ஒவ்வொருவரும் அனுபவிக்க பரிசுத்தாவியானவரின் ஆளுகை தந்தள்ள வேண்டும் எனவும், ரட்சிக்கப்படாத உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை பாராட்டிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து கனிதரவும் வளமான எதிர்காலம் அமைந்திடவும், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து மேற்கொள்ளும் திராணி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழவும் உங்க கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் வீண் கடன்களுக்கு தங்களை விலக்கி பாதுகாத்து கர்த்தருக்கு முன்பு சாட்சியாக, அமைதியாக, சமாதானமாய் வாழத்தக்கதாக ஏற்ற கிருபை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடுமையான வியாதிகளினாலும் பற்பல சுகவீனங்களினாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி உன்னத பலத்தால் தரிப்பித்து அவர்கள் பூர்ண ஆயுசுடன் வாழ தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, மது, புகையிலை மற்றும் புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் விடுதலை பெறவும், பல்வேறு சூழ்நிலைகளினாலே சமாதானத்தை இழந்து காணப்படும் குடும்பங்களில் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தூர இடங்களில் தனியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தவறான நட்புகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள பரிசுத்தாவியானவரின் ஆளுகை தந்து வழிநடத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும், ஆன்லைன் வியாபாரத்தாலே ஏமாற்றப்பட்ட மக்களையும், ஆன்லைன் சூதாட்டத்திலே கடனில் சிக்கியுள்ள மக்களையும் தேவரே சாத்தானின் கண்ணிகளுக்கு விலக்கி சமாதானமான வாழ்க்கை வாழ வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற தம்பதியரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள், பயங்கள் நீக்கி சுகப்பேருண்டாக கிருபை செய்யுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உலகம் எங்கிலும் நற்செய்தி அறிவிக்கும் பணி செய்கிற அனைத்து மிஷினரிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவரீர் உங்க கரங்களில் எடுத்து உபயோகப்படுத்தவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக, ஊழல் லஞ்சத்துக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்கிறவர்களாக தேவன் வழி நடத்திட வேண்டும் எனவும் மக்களுக்கு கட்டளை அறியும் அறிவிலே வளரவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.